தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மகளிர் உரிமைத்துறை நான் வந்தா 2000 தடவை சொன்னாரு, இன்னொருத்தர் 2500 தடவை தந்தாரான்னு கேட்டா உங்களோட தான் கேட்கணும். தந்தாரமா பட்டதாரி இளைஞர்களுக்கெல்லாம் 4000 ரூபாய் கொடுக்கிறாரு. கல்யாணங்களுக்கு பட்டி சேலையும் 1 பவுன் கொடுப்பேன்னு சொன்னாரு. இப்ப ஆஸ்பத்திரியில குழந்தை பிறக்கிறதுனா 1 கிராம் நகை கொடுக்கணும்னு சொல்றாரு. இங்க இருந்து பஸ் ஏறினா மெட்ராஸ் வரையா நீங்க எந்த பஸ்னாலும் உங்களுக்கு நான் ஏற்பாடு செய்யணும்னு சொல்றாரு. செய்தாரா? எங்கள் தலைவர் வந்து பொய்யெல்லாம் வந்து சொல்ல மாட்டாரு, சொன்னதை செய்வார், செய்வதை சொல்லுவார். அப்படி செய்திருக்காரு. இன்னைக்கு இங்க வந்து ஏறக்குறைய உருவாச்சு தானே. நம்மளுக்கு 437 ஓட்டு வந்திருக்கு மொத்தம் 235. ஆனா பாரதிய ஜனதாவுக்கு ஒரு 148 ஓட்டு. நாவக்கான ஒரு கட்சி, அது ஒரு வேட்பாளர். அந்த வேட்பாளர் யாருனாலும் தெரியுமா உங்களுக்கு? அந்த வேட்பாளரே தெரியாம முருகா முருகான்னு சொன்ன அந்த முருகனுக்கு இன்னைக்கு போட்டீங்க 406 ஓட்டு இந்த பூத்துல போட்டிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு அறியாம, எவ்வளவு மாய, எவ்வளவு மயக்கம். இந்த மக்களுக்கெல்லாம் என்னுடைய தலைவர் என்னெல்லாம் செய்திருக்காரு. அந்த தலைவரை மறந்துட்டீங்க, கலைஞரை மறந்துட்டீங்க, எங்களுடைய தலைவரை ஸ்டாலினை மறந்துட்டீங்க, எங்க எம்பி கனிமொழி எம்பியை மறந்துட்டீங்க. இதெல்லாம் மறந்துட்டு அவருக்கு ஒரு எனக்கு 437 போட்டீங்க, அதிகமான ஓட்டு தான். 406 ஓட்டு அவங்களுக்கு வந்திருக்குன்னா எங்க கட்சிக்காரங்க தப்பு பண்ணிட்டாங்க. என்ன காரணத்துக்காக நீங்க போட்டீங்க? இப்படி பல்வேறு மாயைகளை இன்னைக்கு தமிழ்நாடு மாட்டிருக்கு. இன்னைக்கு முதலமைச்சரா இருந்த இடம் இந்த யாரெல்லாம் இருந்திருக்கா? காமராஜர் இருந்திருக்காரு, அண்ணா இருந்திருக்காரு, எம்ஜிஆர் இருந்திருக்காரு, அந்த மாதிரி ஜெயலலிதா இருந்திருக்காங்க, எடப்பாடி இருந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிற முதலமைச்சர் என்னைக்காவது உங்களுக்கு வந்து 100 பைசா 100 ரூபாய் தான். இவர் நடிகரா சம்பாதிச்சதை யாருக்காவது செலவு பண்ணான்னு சொல்ல முடியுமா? எம்ஜிஆர் இருந்தாரு, ஏழைக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, தன்னுடைய சொந்த பணத்தை அள்ளி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் இருக்காருன்னா 100 பைசா கொடுக்காதவர அவர் போய் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னா நீங்களாம் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கலாருங்களா? யார் வரணுங்கிறது இல்லையா? ஏழை மக்களை நேசிக்கக்கூடியவர் வரணுங்கிறது இல்லையா? சரி, நடந்து போச்சு. இனி வருகிற காலத்தால் என்ன பார்க்கணும்?